بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே சரியான முறையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழுகிற காலகட்டத்தில் எந்த வழியில் வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்காக திருமறை குர்ஆனையும் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அதற்குரிய விளக்க உரையாகவும் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலகத்திலேயே மிகச்சிறந்த மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய உண்மையான உன்னதமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. உலகமே எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் காலாகாலமாக உலகத்தின் பல பாகங்களிலும் தாக்கப்படுவதும் உயிர்கள் அழிக்கப்படுவதும் சொத்துக்கள் சேதமாக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடியதை கண்கூடாக பார்த்து வருகிறோம். பொதுவாகவே அண்மைய ஆய்வுகளின்படி உலக மக்கள் தொகையில் 4 ஒருவர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அதேபோல் உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து நாடுகளிலும் 3 நாடுகளில் ஒரு நாடு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது, முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த அளவுக்கு ஜனப்பெருக்கத்தையும் மக்கள் செல்வாக்கையும் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக இருப்பதை காண கிடைக்கிறது.
அது காலாகாலமாக ஈராக்காக இருந்தாலும் அல்லது பாலஸ்தீனமாக இருந்தாலும் ஆப்கானாக இருந்தாலும் அல்லாவிட்டால் மியன்மாராக தற்போது இலங்கையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இலங்கையிலே கடந்த 2.5 வருடங்களாக ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு வந்த இனவாத பிரச்சனைகள் முற்றிப்போய் எந்த அளவுக்கு முற்றிப்போய் இருந்தது என்றால் சுமார் 30க்கு மேற்பட்ட பள்ளி வாயல்கள் தாக்கப்பட்டு 4 பள்ளி வாயல்கள் இழுத்து மூடப்பட்டு நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் பிள்ளைகள் தொழக்கூடிய தொழுகை அறை தாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டு கொண்டே முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த சூழலில் இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு முற்றி போனது என்று சொன்னால் கடந்த பொசன் தினம் பௌத்த மக்கள் புனிதமாக கருதக்கூடிய பொசன் தினத்திலே அலுத்கமை பகுதியிலே ஒரு முஸ்லிம் ஓட்டுநருக்கும் டிரைவருக்கும் ஒரு சிங்கள வாகன ஓட்டுநருக்கும் மத்தியிலே ஒரு வாய் தர்க்கம் ஏற்படுகிறது. டிராபிக் ஜாம் ஆகுது, ரோட்ல 2 பேரும் நிக்கிறாங்க, 2 பேருக்கு மத்தியில் வாய் தர்க்கம் ஏற்படுகிறது. அது அடிதடி என்ற அளவுக்கு முற்றி போகாமல் ஒரு குறைவான சண்டையோடு நிற்கிறது. ஆனால் பரப்பப்பட்ட செய்தி என்ன? நம்முடைய ஜமாத்து சார்பாக பாதுகாப்பு டிஃபென்ஸ் உயர் அதிகாரியை சந்திக்கிறோம். அவர் தான் ஸ்ரீலங்காவில் ஆகப்பெரிய உயர் அதிகாரி. அவரை சந்திச்சு எங்க மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது, இதுக்கு ஏதாவது மாற்று பரிகாரம் இருக்குதா, ஏதாவது செஞ்சீங்களா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு உங்க மக்கள் தான் இங்க பௌத்த மத குருவை அடிச்சு தாக்கி இருக்கிறாங்களே, ஓட ஓட அடிச்சு விரட்டி இருக்கிறாங்களே, இனி பிரச்சனை வராம இருக்குமான்னு கேட்கிறாரு. இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு முஸ்லிமும் இஸ்லாமிய இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு பௌத்த மதகுருவையும் தாக்கியது கிடையாது, கை வைத்தது கிடையாது. அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்குமே தவிர யாராவது பௌத்த மதகுரு அடிச்சிருக்கிறாங்களா? முஸ்லிம்கள் அடித்தது கிடையாது. நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய மதகுருமார்களுக்கு அடிக்கலாம், நாங்கள் உங்களை விட அதிகமாக உங்கள் மதகுருக்களை மதிக்கிறோம். காரணம் இஸ்லாம் மதிக்க சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திற்கு மக்களை அனுப்பும் போது கூட யுத்த களத்தில் கொலை செய்யக்கூடாதவர்கள் என்ற ஒரு பட்டியல் சொல்லுவார்கள். யுத்த களத்தில் இன்னார கொன்றாதீங்க, வயோதிகர்கள் வந்தா அடிச்சிடக்கூடாது, பெண்களை தாக்கிடக்கூடாது, இது மாதிரி கட்டளைகள் சொல்ற நேரத்தில் மாற்று மதத்தை சேர்ந்த மத குருமார்கள் வந்தால் அவர்களையும் தாக்கக்கூடாது. இஸ்லாம் யுத்த களத்தில் யாரென்னாலும் கொல்லுன்னு தான் சொல்லணும். ஆனா யுத்த களத்துக்கே என்ன சொல்லுது? மாற்று மதத்தினுடைய மத குருக்கள் வந்தால் கை வச்சிடாதீங்க. இந்த ஒரே ஒரு உபதேசம் தான் இந்த மக்களை இவ்வளவு காலமாக கட்டி போட்டு வைத்திருக்கிறது. நாங்கள் ஒரு நாள் மத குருக்களை தாக்குபவர்கள் அல்ல. அந்த சிறுவனும் தாக்கவில்லை. கடைசியில் என்ன தெரியுமா? அன்றைய தினமே போலீஸ் நிலையம் முழுமையாக முற்றுகையிடப்பட்டு 500க்கும் மேற்பட்ட அப்பாவி சிங்கள மக்களை ஒன்று திரட்டி முஸ்லிம்கள் சிங்களவர்களை தாக்குகிறார்கள் என்ற ஒரு புரளி கிளப்பப்பட்டது. போலீசார் ஓரளவுக்கு, போலீஸை பொறுத்தவரையில் ஒன்று விளங்கிக்கிறேன், உளவுத்துறை இருந்தால் தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? எப்பயுமே போலீசாருக்கு என்ற ஒரு சிறந்த உண்மையான உணர்வு இருக்கிறது. என்ன உணர்வு தெரியுமா? யாரையும் யாருக்கும் அடிக்க விட மாட்டோம். இது உண்மையான உணர்வு, மறுப்பதற்கு இல்லை. இதை முதல் டைம் கரெக்டா செய்வாங்க, 2வது டைம் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் என்ன செய்யும்? ஒத்தனை அடிக்க விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பாதுகாத்து, அலுத்கமையிலும் இதைத்தான் செய்தார்கள். பாதுகாப்பாக எல்லாரையும் கண்ணீர் புகை வீசி கலைத்து அனுப்பிவிட்டார்கள். தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட பட்டியலில் 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு கோர்ட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறார்கள். அந்த கதை அப்படியே முடிஞ்சு போகுது. இதெல்லாம் முடிஞ்சதோட இலங்கையில இந்த வீம்புக்கு வீராப்பு காட்டக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரை கண்ட அவர்களுடைய மக்கள் வேண்டுமென்றால் பயப்படலாம். உண்மை ஈமானில் உறுதி உள்ளவன் பயப்பட மாட்டான். கலகொட அத்தே ஞானசார தேரர் அவர் என்ன செய்யறார் தெரியுமா? உடனடியாக தங்களோட படையை கூட்டிக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அலுத்கமை பகுதியிலே ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்திற்கு முதலில் அனுமதி கொடுக்கப்பட்டது அரசாங்கம் செய்த முதலாவது தவறு. அரசு செய்த முதலாவது தவறு என்ன?
கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது. காரணம் என்ன? இவர்கள் ஒன்றும் அகிம்சையாக போராடுபவர்கள் அல்ல. மகாத்மா காந்திர பேரப்புள்ளட சின்னப்பா மகன் இல்லை இவர் அகிம்சையா போராடுறதுக்கு. இவர் யாருங்கிறது அரசுக்கு தெரியும், அத்தனை பேருக்கும் தெரிந்தும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அனுமதி கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க, 2000 போலீசார் பாதுகாப்பு. ஒரு புத்தி உள்ளவன் என்ன நினைக்கிறேன், 2000 பேரை பாதுகாப்புக்கு போடுற அளவுக்கு சிச்சுவேஷன் டேஞ்சர்ன்றது விளங்குதா இல்லையா? விளங்கி இருந்தா என்ன செய்யணும்? உடனடியாக நீ போராட்டத்தை நிப்பாட்டு சொல்லியிருக்கனே, நிறுத்தல. என்ன அது அவங்களோட உரிமையா இல்லையா? அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி இலங்கையில் மாணவர்களுக்கு என்ற ஒரு உரிமை இருக்கிறது. இலங்கை சட்டக்கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போனால் இலங்கை அரசு உடனடியாக தடை விதிக்கும். ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியே கிடையாது. ஏன் அவங்களுக்கு உரிமை இல்லையா? முஸ்லிம்களுக்கு உரிமை இல்லையா? தமிழர்களுக்கு உரிமை இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இல்லையா? மற்ற எல்லாரும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது தடை விதிக்கிறீங்க, ஏன் இவங்களை மட்டும் தடை விதிக்கல? அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா பூனைக்குட்டி இந்த பக்கமா தான் வெளியே வருகுது. எந்த பக்கமா? யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கிறது தெளிவா விளங்குது. அவர் போராட்டம் நடத்தி அதிலே பேசிய பேச்சுக்கள் கல் நெஞ்சை கூட கருக வைத்து விடுகிறது. ஏன்? முஸ்லிம்களுக்கு எதிராக அவ்வளவு இனவாதம் கக்கினார். முஸ்லிம்கள் ஏதோ வந்தேறு குடிகள் போலவும், எவனாவது பௌத்த மதகுருக்கு மாத்திரமல்ல சிங்கள மக்களுக்கு கை வைத்தால் கூட என்ன நடக்கும் என்பதை கண்டுகொள்வீர்கள். மக்களை தூண்டாது, தூண்டி தூண்டி நீங்களாம் செய்வீங்களா? பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை பற்றி அப்படியே தூண்டி உச்சாணி கொம்புல கொண்டு வைக்கிறாரு. அந்த பிரச்சாரம் முடிந்தவுடன் கலைந்து செல்கிற மக்கள் கூட்டமாக பள்ளிவாயலுக்குள் நின்று கொண்டிருந்த முஸ்லிம்களை நோக்கி கற்களால் வீசுகிறார்கள். இன்னைக்கு என்ன கதை? முஸ்லிம்கள் அவங்கள நோக்கி கல்லால் அடிச்சாங்க கதை. முஸ்லிம்கள் அவங்கள நோக்கி கல்லால் அடிக்க வேண்டிய எந்த தேவையும் முஸ்லிம்களுக்கு இல்லை. தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அத்தனை மக்களும் பள்ளிவாயலுக்குள் கூடி நின்றார்கள். முஸ்லிம்களை பார்த்து கல்ல வீசி மக்கள் வீசி அடிக்கிறார்கள். அடிச்சதுக்கு நாங்க பொறுப்பாண்டி கேட்கிறார் இன்னைக்கு ஞானசார. அடிச்சது மட்டும் இல்லாம அன்றைக்கு 6 மணிக்கு கேபி போடுறான், ஊரடங்கு உத்தரவு. உலகத்தில் எந்த நாட்டில் ஊரடங்கு உத்தரவு போட்டாலும் அதற்கு மேல் யாரும் வெளியிலே நடவாடக்கூடாது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்படியே குஜராத்தை இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத்தில் 2000 முஸ்லிம்கள் அழிக்கப்பட்ட நேரம் நரேந்திர மோடியினுடைய நாசமாய் போன அரசு அன்றைய நாளில் ஊரடங்கு சட்டம் தான் போட்டிருந்தது. ஊரடங்கு சட்டத்தை மீறித்தான் அங்கே முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி வெலிகம, அதாவது அலுத்கம, பேருவளை, தர்கா நகர் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கும் போதே முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சர்களில் ஒருவர் ஃபைசர் முஸ்தபா டிப்யூட்டி மினிஸ்டரா இருக்கிறாரு. பார்க்கிறதுக்கு நலிமியாவுக்குள்ள போனவருக்கு வெளியே வர முடியல. ஜாமியா நலிமியாவுக்குள்ள என்ன நடக்குது ஊருக்குள்ளன்னு பார்க்கிறதுக்காக போனாரு. அவருக்கு வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு டிப்யூட்டி மினிஸ்டருக்கே வெளியே வர முடியாத அளவுக்கு தாக்குதல் அகோரமாகி இருக்கிறது என்பது பாதுகாப்பு அமைச்சுக்கு தெரியாதா? பாதுகாப்புக்கு தரப்பு தெரியாதா? போன் அடிக்கிறோம், பாதுகாப்பு தரப்பு தொடர்பு கொண்டு எங்க மக்கள் தாக்கப்படுறாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க கேட்டதுக்கு உங்க மக்கள் ஒன்றும் அங்க தாக்கப்படல, நீங்க சும்மா தடுமாறாம இருங்க. பாதுகாப்பு தரப்பு என்ன சொல்லுது? நீங்க தடுமாறாம இருங்க, அங்க எதுவுமே நடக்கல, அங்க அமைதியா தான் மக்கள் இருக்கிறாங்க. அமைதியா இருந்த இடத்துல தான் 3 பேர் கொல்லப்பட்டார்களா? 8 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா? இந்த நாட்டிலே யாருக்கும் ஆயுதமேந்த விடமாட்டோம் என்று பாதுகாப்பு தரப்பு சொல்கிறது. ஆயுதமேந்த விடமாட்டோம் என்றால் எப்படி 8 பேர் ஷூட் பண்ணப்பட்டார்கள்? அந்த ஆயுதம் எங்க இருந்து வந்துச்சு? பிபிசி நிருபர்கள் கையில குண்டு எடுத்து காட்டுறானே, பிபிசி நிருபர்கள், பிபிசி தெளிவாக சொன்னது, இலங்கையினுடைய அத்தனை மீடியாக்கள் உண்மையை மறைக்கிறது, உண்மையை வெளியே சொல்லுங்கள் என்று பிபிசி இணையதளம் சொல்கிறது. பிபிசியினுடைய நிருபர் துப்பாக்கி குண்டுகளை கையில எடுத்து காட்டுகிறார். இந்த இருக்குது குண்டு, சுவர்ல அடிபட்டிருக்க குண்டை காட்டுறார். இங்க பாருங்க குண்டு அடிபட்டிருக்கு. எங்க இருந்து இந்த துப்பாக்கி குண்டுகள் வந்தது? யாருக்கும் ஆயுதம் ஏந்த விட மாட்டோம்னா இப்ப ஆயுதம் ஏந்தி இருக்கிறாங்களே, இந்த ஆயுதம் ஏந்தியவர்களுக்கு என்ன தண்டனை? இவர்களுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டது? விக்குமார் ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போது சும்மாதானே வந்தார்கள், கையில எதுவும் இருக்கவில்லையே. அவர்களிடம் பெரிய பெரிய பொல்லுகள் எங்கிருந்து வந்தது? கத்திகள் எங்கிருந்து வந்தது? பச்சிலம் பாலகன் என்று கூட பார்க்காமல் 4 மாத குழந்தை நெற்றியில் கத்தியால் வெட்டி இருக்கிறார்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா?
இவ்வளவு பெரிய தாக்குதல், 8 பேர் மேல துப்பாக்கி சூடு, அதிலே 3 பேர் மரணித்து விட்டார்கள், 90க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 500 கோடிக்கு மேல் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய பைக் சேல்கள், கார் சேல்கள் எல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களுக்கு ஒரு ஆள் நேத்து வந்து சொல்றாரு, என்னுடைய சொத்து மாத்திரம் 15 கோடிகள் நஷ்டம். ஒரு மனிதனுடைய சொத்தே 15 கோடின்னா ஏன் தெரியுமா? அந்த பகுதி மக்களை ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு உண்மை தன்மை தெரியல. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் இனவாதத்தால் பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அந்த பகுதியில் இருந்து தொலைபேசி அழைப்புகள், அந்த பகுதியிலிருந்து மக்கள் தொடர்பு கொள்கிறார்கள். தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள், பேருவல அலுத்கம பகுதி மக்கள், நாங்கள் பகல் உணவு சாப்பிடவில்லை, முடிந்தால் எங்களுக்கு உங்களுடைய ஜமாத் சார்பாக இரவு சாப்பாட்டையாவது கொண்டு வந்து தர முடியுமா? நான் என்ன கேட்கிறேன் கேட்டா, இலங்கை வரலாற்றில் பேருவலை மக்கள் பிச்சை எடுத்ததை பார்த்திருக்கிறீர்களா? இலங்கை வரலாற்றில் அலுத்கமை மக்கள் கையேந்தியதை கண்டதுண்டா? இலங்கை வரலாற்றில் தர்கா டவுன் மக்கள் எங்கேயாவது இப்படி கையேந்தி கேட்டிருக்கிறார்களா? இலங்கை முழுவதும் வாரி வாரி கொடுத்த வள்ளல்களை கொண்ட ஊர் அது. நலீம் ஹாஜியார் போன்ற வள்ளல்கள் பிறந்த மன்னது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் கொழும்பிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பாடசாலைகளுக்கு பல பில்டிங்களை, பல கட்டிடங்களை அமைத்துக் கொண்ட தனவந்தர்களை கொண்ட ஊர் அது. அந்த ஊரை சேர்ந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க? எங்க மக்கள் பகல் சாப்பாடு சாப்பிடல, இரவு சாப்பாட்டுக்காவது உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? கையேந்திர லெவலுக்கு கொண்டாந்து விட்டியே, யார் பொறுப்பு? இதுக்கு சட்டம் பொறுப்பு, அரசு பொறுப்பு. இதை தூண்டிய முதன்மையால் ஞானசார தேரர் பொறுப்பு. இவ்வளவு நடந்திருந்தும் இதுவரை ஞானசார தேரர் கைது செய்யப்படவில்லை. இதுவரைக்கும் பொதுபல சேனா மீது எந்த ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே எந்த அமைப்பிலேயாவது தலைவரே செயலாளரை குறை சொல்லிட்டு நான் விலக போறேன் அறிவிப்பாரா? இந்த அமைப்புல நடந்துச்சு. எந்த அமைப்புல? பொதுபல சேனால. பொதுபல சேனாவின் தலைவர் கிரம விமல ஜோதி அறிவித்தல். அண்டை காலையில நாம பத்திரிகையாளர் மாநாடு நடத்துறோம். மாநாடு நடத்தி கிரம விமல ஜோதி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த அமைப்புல எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, இவ்வளவு பாதிப்பு நடத்தும் அவர் ஏன் அமைதியா இருக்காருன்னு தெரியல, வாய் திறந்து பேசுங்கிறோம். சாயங்காலம் அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை? இந்த அமைப்பிலே நான் சொல்வதை ஞானசார தேரர் கேட்பதில்லை, மற்றவர்களுக்கு அநாகரிகமாக பேசுகிறார், அவருடைய பேச்சுதான் அத்தனைக்கும் காரணம், இன்றைக்கு எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, இப்பொழுது நான் பதவி விலகினால் நான் பொறுப்பெடுக்க வேண்டி வரும், ஆகவே இன்னும் 6 மாதங்களில் நான் பதவி விலகுவேன். இந்த அமைப்பினால் அவர் அமைப்பை தவறாக வழிநடத்தி விட்டார். அவரே ஒத்துக்கொள்றாரு, செஞ்சது உண்மை, பொதுபல சேனா தான் இந்த அயோக்கியத்தனத்தை செய்தது. நான் என்ன கேட்கிறேன்னா, தெளிவாக சொன்னோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய முதலாவது பொதுக்குழுவிலேயே கண்டன தீர்மானம் என்ன நிறைவேற்றப்பட்டது தெரியுமா? இனவாதிகளான பொதுபல சேனாவை தடை செய்யுங்கள். 2.5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்ன சொன்னாங்க? நாங்க இனவாதி இல்ல, நாங்க இனவாதி இல்லைன்னீங்களே. தெளிவாக இப்ப அவரே ஒத்துக்கொண்டு விட்டார். அலுத்கமையிலே ஆம், நான் இனவாதி தான், நான் ஜாதிவாதி தான். ஒத்துக்கொண்டாரா இல்லையா? இவ்வளவு தெளிவாக இனவாதம் ஜாதிவாதம் பேசக்கூடியவரை ஏன் அரசு கைது செய்யவில்லை? காரணம் என்ன தெரியுமா? அட்ரஸ் இல்லாத நாதியற்ற சமூகம் தானே. இந்த சமூகத்துக்கு தலைவர்கள் இல்லை. இந்திய பாராளுமன்றத்திலே இருப்பதை போன்ற ஒரு மானமுள்ள ஓவைசி போன்ற ஒரு அரசியல்வாதி இலங்கை பாராளுமன்றத்திலே இருந்திருந்தால் இன்றைக்கு நியாயம் கிடைத்திருக்கும். நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சியிலே ஓவைசி என்று சொல்லக்கூடிய தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பார்க்கும் போது சந்தோஷம் கொப்பளிக்கிறது. இப்படி ஒரு மானமுள்ள அரசியல்வாதி பாராளுமன்றத்திலே இருக்கிறான் என்று நரேந்திர மோடியை நேருக்கு நேரால் முகத்துக்கு முகத்தா பார்த்து சொல்கிறார், நீ செய்தது குற்றம், குஜராத்திலே கொலை செய்தீர்கள், நீங்கள் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தீர்கள், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சேயை பார்த்து ஒரு மானமுள்ள யோக்கியனான ஒரு ஆம்பளை இந்த அரசாங்கத்தில் சொல்ல முடியுமா? ஒரு 18 ஜனாசாக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் நாம. வழங்குதா? ஜனாசா தானே வாய் திறந்து பேசாது. 18 ஜனாசாக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம். இங்க திங்கிறதுக்கு வழி இல்ல, சாப்பிட வழி இல்ல, போய் பாருங்கள். அலுத்கம செல்லுங்கள், பேர்வளைக்கு செல்லுங்கள், தர்கா நகருக்கு போய் பாருங்கள். என்ன கஷ்டம் சுப்ஹானல்லாஹ். எனக்கு என்னுடைய வாப்பா வேண்டும் என்று 5 வயது குழந்தை சொல்கிறது. வாப்பாவை எடுத்து கொடுக்கலுமா? பெற்றெடுத்து கொடுக்க முடியுமா? வாப்பா கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போராட்டத்திலே
வாப்பா ஷூட்டிங்ல கொல்லப்பட்டிருக்காரு. மன் குத்தில தூன மாளிகி ஃபஹுவ ஷஹீதுன். எவன் தனது சொத்துக்காக கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத். ஒரு ஷஹீதை இழந்து நிற்கிறோம். அவனுடைய குழந்தை வந்து சொல்கிறது, எனக்கு யாருமே இல்லை, எனது வாப்பா எனக்கு வேண்டும். என்னுடைய வாப்பாவை எடுத்தார்கள். 5 வயது குழந்தைக்கு இந்த சமூகமே சேர்ந்தாலும் வாப்பாவை பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக் கொடுக்க முடியுமா? இழந்து விட்டோம். அவளுடைய வாழ்நாளில் அவளுக்கு தந்தை இல்லை. 3 குழந்தைகள், ஒரு கை குழந்தை, 2 குழந்தைகள், மொத்தம் 3 குழந்தைகள். இவர்களுக்கு பெற்றோரை எங்கிருந்து எடுத்து கொடுப்பது? கிடைக்குமா? எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க என் வாப்பா, நான் ஹாஃபிலாகி பெரிய அளவில் படிச்சு முன்னேறணும் என்று என்னுடைய வாப்பா சொன்னார். ஆளுக்கால் வந்து இப்படி விசாரிச்சுக்கிட்டே போவாதீங்க, என்னுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்கள் என்றார். ஜமாத் சார்பாக அந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவை முழுமையாக பொறுப்பெடுத்திருக்கிறோம். இதற்கு பிறகு அவள் படிக்கக்கூடிய காலகட்டத்திற்கு மாதா மாதம் படிப்பு செலவை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் வழங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த மக்கள் எங்களை தூக்கி விடுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள், கதறுகிறார்கள். எப்ப என்ன நடக்கும் என்று இன்னும் தெரியல. சிச்சுவேஷன் இப்ப கூட என்ன டென்ஷன் சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறான்? ஜனாதிபதி வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, அந்த அமைச்சர் வந்தாரு, இந்த அமைச்சர் சுனாமில தான் வந்தாங்க, வெள்ள நிவாரணத்துக்கு தான் வந்தாங்க. இந்த சமூகத்துக்கு என்ன கிடைச்சது? இன்னும் நம்புகிறீர்களே? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த சோதனைகள் தொடர்ச்சியாக வரும். எந்த அளவுக்கு வரும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், இப்படியான சோதனைகள் வருவதற்கு ஒரே காரணம். இலங்கையிலும் அதுதான் காரணம், இந்தியாவிலும் அதுதான் காரணம், மியான்மரிலும் அதுதான் காரணம். உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ அத்தனைக்கும் என்ன காரணம் தெரியுமா? வகாலல்லதீன கபரு, காபிர்கள் மறுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தூதர்களிடத்தில் போய் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றோ நீங்கள் எங்களுடைய ஊர்களை விட்டு வெளியேறி விடுங்கள். முதல் கட்டளை என்ன? அலுத்கமல இருக்காத, பேருவலையில இருக்காத, தர்கா டவுன்ல பேரை மாத்தணுமா? எப்படி? முதலாவது பேச்சன ஞானசாரட தர்கா டவுன்ல பேரை மாத்தணும், விட்டு வெளியேறு, நாட்டை விட்டு வெளியேறு. நாங்கள் சொல்லுகிறோம், பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சொன்னோம், இந்த நாட்டை விட்டு முஸ்லிம்கள் வெளியேற தயார். சிங்கள மக்களுக்கு முஸ்லிம்கள் வெளியேறுவதுதான் மன திருப்தி என்று சொன்னால் நாங்கள் வெளியேறுகிறோம். அதனை ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இடமில்லை, முஸ்லிம்கள் வெளியேறுங்க என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ அறிவிக்க வேண்டும். அறிவித்தால் இந்த நாட்டின் கரும்புள்ளிகளில் பெரிய புள்ளி அதுவாகத்தான் இருக்கும். இந்த நாடு செய்த அயோக்கியத்தனங்களில் முதல் அயோக்கியத்தனம் அதுவாகத்தான் இருக்கும். இல்லை, இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் தான் என்று ஜனாதிபதி நினைத்தால், வெளியேற தேவையில்லை என்று நினைத்தால், இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு உடனடியாக பாதுகாப்பை தாருங்கள். இதைத்தான் கோருகிறோம். கொஞ்சம் பேர் பரப்புறாங்க. இப்ப எஸ்ஐடி சொல்லிடுச்சு, முஸ்லிம்கள் எல்லாம் வெளியே போவோம். எப்ப போவோம்? ஜனாதிபதி சொல்லு, 7 நிமிடம் சொல்லி பாரு. இல்லைன்னா பாதுகாப்பு தான். 2ல ஒன்றை செய்ய 2ல ஒன்றை செய்யணுமா இல்லையா? என்ன நிற்கதிய எந்த ஒரு அரசியல்வாதியை நம்ப முடியவில்லை, எந்த ஒரு முஸ்லிம் தலைமையை நம்ப முடியவில்லை. இன்றைக்கு கம்பளையிலே ஜும்மாவை 15 நிமிஷத்துல முடிக்க சொல்லி ஜம்மியத்துல் உலமா ஓர்டர். லண்டனில் இருந்து ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் ரிஸ்வி முஃப்தி அறிக்கை விடுக்கிறார். இந்த பிரச்சனை, அலுத்கம பிரச்சனை நடக்கிறது, ஒற்றுமையும் சகவாழ்வும் என்ற தலைப்பில் லண்டன்ல இருந்து ஒரு ஆடியோ கிளிப் வெளியாகுது. ரிஸ்வி முஃப்தி பேசுகிறார், என் அன்பிற்கினிய அலுத்கமை மக்களே, என்னுடைய நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற உபதேசம் என்ன தெரியுமா? என்ன உபதேசமா? நீங்கள் அத்தனை பேரும் அவசரமாக வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், கதவுகளை தாழ்பாலிட்டுக் கொள்ளுங்கள், மூடிக்கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், இந்த சமுதாயம் கோழைகளா? அரசுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், அலுத்கமையில கேஃபி போட்டுக்கிட்டு அடிச்சாங்களே, கேஃபி இல்லாம அடிச்சிருக்கணும். எங்கள் மக்கள் உங்கள் மக்களை தாக்க மாட்டார்கள், ஆனால் எங்கள் மக்களுக்கு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள தெரியும். மோலவத்தையில் பாதுகாத்தோம், மோலவத்தையில யாருக்கு நாங்க அடிக்கல, ஆனா எங்க மக்களுக்கு அடிவில்லாம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்தோம். இதே மாதிரி பேருவளை, அலுத்கமை, தர்கா நகர்களில் நீங்கள் கேஃபி போடாமல், ஊரடங்கு உத்தரவு போடாமல் பிரச்சனை வந்திருந்தால் உங்கள் மக்களுக்கு ஒரு நாளும் ஆயுதம் ஏந்தி நாங்கள் தாக்க மாட்டோம். அந்த தாக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. காரணம், இது தைரியமூட்டி வளர்க்கப்பட்ட சமுதாயம், கோழைகளாக வளர்க்கப்பட்ட சமுதாயம் அல்ல. ஜம்மியத்துல் உலமா போன்ற கோழைகளுக்கு வேண்டும் என்றால் குனூத்து நாசிலா ஓதுங்க, துஆ கேளுங்க, நோம்பு பிடிங்க, அப்படியே உட்கார்ந்து அழுது கண்ணீர் விடுங்கன்னு சொல்லுங்களே. அழுது கண்ணீர் விடுவதற்கு நாங்கள் ஒன்றும் அபலைகளான பெண்கள் அல்ல. அழ வேண்டும் என்றால் இந்த சமூகத்துக்கு நடந்த அநியாயத்திற்கு அத்தனை ஆண்களும் உட்கார்ந்து வருடக்கணக்கிலே அழுதாலும் எங்கள் ஆத்திரம் தீராது. அழுவதற்கு நாங்கள் கோழைகள் அல்ல, அழ தேவையில்லை. அல்லாஹ் தருகிற சோதனை நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு
எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை வலுக்கட்டாயமாக எங்களுக்கு நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அரசியல்வாதிகள் மாதிரி ஆன்மீக தலைவர்களும் இன்றைக்கு ஆளாகிவிட்டார்கள். அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த ஒரு கட்டுரை, அருமையான தலைப்பு. எப்படி தெரியுமா? எழுதினவர் ஒரு தமிழர். எப்படி தலைப்பு போடுறார்? கட்டுரைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? சும்மா இருத்தல். கட்டுரைக்கு தலைப்பு சும்மா இருத்தல். என்ன விஷயம் எழுதியிருக்கு தெரியுமா? அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் முஸ்லிம்களில் நிறைய ஜுப்பாக்களையும் தொப்பிக்களையும் பாதையிலே பார்க்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம் என்ன? தேவட்டக்காக ஆரம்பிப்பாங்க. எல்லா ஜுப்பா தொப்பியோடு நிறைய ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்க முடியும். அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் ஒருவரையும் காண முடியவில்லை. ஜமியத்துல் உலமாவினால் ஹலால் பிரச்சனையின் போது பயங்கரமாக விமர்சிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தான் இன்றைக்கும் இலங்கை மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கட்டுரை ஆசிரியர் எழுதி முடிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்த அனுபவம் இல்லாதவங்க, அவசரப்படுறாங்க, சின்ன பிள்ளைகள் தானே. நீங்க பெரிய படிச்ச உலமாக்கள், அறிஞர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஜனநாயகம் என்றால் என்னவென்று இலங்கை உலமா சபையும் இலங்கை அரசியல்வாதிகளும் முதலில் படித்துக் கொள்ளுங்கள். தெரியாவிட்டால் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்த தயாராக இருக்கிறோம். நாட்டு சட்டத்தை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சொல்லித்தர தயார். அதே போன்று மார்க்க சட்டத்தையும் உங்களுக்கு பாடம் நடத்த தயார். 7 வருஷம் நீங்க ஒன்றும் படிக்கல, குப்பை ஓட்டி இருக்கிறீங்கிறது இப்ப நல்லா தெரியுது. குர்ஆன் என்னன்னு தெரியல, ஹதீஸ் என்னன்னு தெரியல, நபிகள் நாயகம் வார்த்தெடுத்த சமுதாயம் எப்படிப்பட்டது என்று தெரியல. ஆனா தேடி தேடி ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. எதை மட்டும் தெரியுமா? ஹதீஸ்கள்ல எங்க எல்லாம் பின்வாங்கிறதுக்கு, ஒளிச்சு கொள்றதுக்கு ஆதாரமா ஏதாவது இருக்கும்னா அதை பொறுமையாயிருங்கன்னு நாங்க அடிச்சு கொள்ள போனோமா? வாய் திறந்து பேச முடியலையா? ஒரு அறிக்கை விட துப்பில்லை இதுவரைக்கும் ஜம்மியத்துல் உலமா. நான் கேட்கிறேன், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் புத்த மதத்தை கேவலப்படுத்தியது என்று சொல்லி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக கோர்ட்டுக்கு அலி சப்ரியை அனுப்பி எங்களுக்கு எதிராக வழக்கு வாதாட செய்தீர்களே. அலுத்கமையிலே 3 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு 8 முஸ்லிம்களுக்கு துப்பாக்கி சூடு, 90 முஸ்லிம்கள் வைத்தியசாலையிலே 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு தைரியமா இருந்தா பதிவு செய்வோம். சவால். ஜம்மியத்துல் உலமா மறுமை நாள் வந்தாலும் பதிவு செய்யலாது. ஒரு வழக்கு, ஒரே ஒரு வழக்கு ஞானசார் தான் இதற்கு காரணம் என்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா பதிவு செய்யுமா? இன்ஷா அல்லாஹ் யார் பதிவு செய்யாவிட்டாலும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் பதிவு செய்யும். இதற்கு காரணம் ஞானசார. ஒரு காவி உடைக்கு பயப்படுகிற நீங்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை? இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று உங்களை நினைக்கிறார்கள் மக்கள், ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள்? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம் ஹசிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது ஏற்பட்டதை போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஏற்படாமல் லேசாக சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் அத்தனை பேரும் ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி கஷ்டங்கள் வரும், நமக்கு மட்டும் தான் வருகுதா? நமக்கு மட்டும் தான் இப்படியா நினைப்போம் இல்ல? அல்லாஹ் கேட்கிறான், இப்படி எல்லாம் வராம லேசா சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்லர்ரா வஸுல்ஸிலு. அவர்களுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டது, கவலைகள் ஏற்பட்டது, ஆட்டுவிக்கப்பட்டார்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது. அந்த நேரங்களில் எல்லாம் ஹத்தா யகூலர் ரசூலு, அவர்களோடு இருந்த தூதரும் அந்த சஹாபாக்களும் எந்த அளவுக்கு யோசித்தார்கள் என்றால், எங்களுக்கு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது எங்களுக்கு வரும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆசைப்படுகிறோம், அல்லாஹ்வின் உதவி நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு உண்டு. ஆனால் நமக்கு ஒரு இக்தியாரும் இருக்கணும், நமக்கு ஒரு தேர்வு இருக்கணும், நமக்கு ஒரு தைரியமான பயணம் இருக்கணும், நமக்கு ஒரு தைரியமான தலைமை வேண்டும். பயப்பட்டு ஓடி ஒளிவதற்கு நாங்கள் கோழைகள் அல்ல என்பதை மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். எழுந்தால் மலை போன்று எழ வேண்டும், விழுந்தால் விதை போன்று விழ வேண்டும். செத்தாலும் இந்த சமூகத்திற்காக சாவோம். அலுத்கமையிலே 3 பேர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கப்படவில்லை, இந்த சமூகத்திற்காக விதைக்கப்பட்டார்கள். இந்த எண்ணம் அத்தனை பேருடைய மனதிலே குடிகொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தோடு நாம் பயணித்தால் தான் இந்த சமூகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லலாமே தவிர, இல்லாவிட்டால் வாய் திறக்காத ஊமைகளாகி விடுவோம். ஜனநாயகம் என்ன தெரியுமா? மக்களால் மக்களையே ஆட்சி செய்வது. நான் கேட்கிறேன், இஸ்லாமிய அரசு ஆரம்பத்தில் இஸ்லாம் மக்களுக்கிட்ட கட்டளை என்ன? யுத்த காலத்துக்கு ஒரு கட்டளை இட்டு இருந்துச்சு. பிறகு பெருக பாதி பேர் இருந்தீங்கன்னா, எதிரிகள் 10,000 பேர் வர்றான்னா நாம 5,000 பேர் இருந்தா யுத்தத்துக்கு போகணும். யாரோட அரசர் காலத்திலேயே. இந்த காலத்துல யுத்தத்துக்கெல்லாம் போக சொல்லல.
நம்ம மக்கள் இவ்வளவு மக்கள் இருக்கிற போதாதா? இனிமேலும் இந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு ஜமாத்து இல்லாவிட்டால் உங்களுக்கு காலம் காத்து கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நீங்கள் ஏமாற்ற முடியாது. எந்த அரசியல்வாதிக்கு பின்னாலும் நம்பி அவருடைய பேச்சுக்களை கேட்டு நம்பி செல்வதற்கு நாம் ஒன்று முட்டாள்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், முகமது நபி மரணித்து விட்டால் என்ன நடக்கும்? சும்மா கேட்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் முகமது நபியை பற்றி, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது என்பவர் தூதர், கது ஹலத் மின் கபலிஹிர் ரசூல், அவருக்கு முன்பதாக பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபைன் மாத அவ் குத்தில இன் கலப்தும் அலா அல்காபிக்கும், அவரை கொலை செய்து விட்டால் அல்லது அவர் மரணித்து விட்டால் நீங்கள் பின்னங்கால் பிடரில் அடிக்க அப்படியே பின்பக்கமாக சென்று விடுவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்க தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு இல்ல, உங்களை வழி நடத்த யாரும் இல்ல, நீங்க நம்பின அரசியல்வாதிகள் கைவிட்டுட்டாங்க, அப்படியே கையாலாகாம உடைஞ்சு போய் அப்படியே அழுது காலத்தை கழிப்பீர்களா? நபி மரணித்தால் கூட நீங்கள் தைரியம் இழக்க கூடாது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் கையில இருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிகாட்டியல் கையிலே இருக்கிறது. அதை கையில் ஏந்திய சமுதாயம் வெற்றி பாதையில் என்றைக்கு முன் செல்லும். அதனால் அன்பின் சகோதரர்களே, நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவின்படி இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்திற்கான பலகட்ட போராட்டங்களை அறிவிக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு அத்தனை பேர் ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தின் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு சவுர் குகையிலே ஒளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் காபிர்கள் நபிகள் நாயகத்தையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடி எல்லா இடங்களிலும் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருந்தார்கள். நபிகள் நாயகத்தை பிடிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரியதொரு மலைக்குன்றின் ஒரு முக்கியமான சவுர் குகை, அந்த குகையை தேடி அதற்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிரிகள் சவுர் குகை அளவுக்கு வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை எதிரிகள் பின்தொடர்ந்தார்கள் என்றால், நம்மளை எல்லாம் பின்தொடர்றதெல்லாம் அதோட ஒப்பிடக்கல அற்பத்திலும் அற்பம். நம்மளை எல்லாம் இவ்வளவு தாக்குறானே, இவ்வளவு நெருங்கி வர்றானே யோசிக்கவே தேவையில்லை. சவுர் குகையை பார்த்தவர்களுக்கு தெரியும். சவுர் குகை என்பது ஏறுகிற நேரத்தில் குறைந்தது 2.5 கிலோமீட்டர் மலைக்கு ஏறினால்தான் சவுர் குகைக்குள்ள போய் சேர முடியும். அவ்வளவு உயரமான மலை குகையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் தேடி எடுத்து அந்த குகைக்குள் போய் ஒளிக்கிறார்கள். மக்காவிலே டெக்னாலஜி இல்லாத காலம், கண்டுபிடிப்பதற்கு சேட்டலைட்டுகள் இல்லாத காலம், அந்த காலகட்டத்தில் கூட மக்கத்து காவிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி 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 கடைசியில் சவுர் குகை வரை வந்து நின்றார்கள். சவுர் குகையின் வாசல் வரை வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நானும் நீங்களும் மாத்திரம் தானே இருக்கிறோம், ஏதாவது நடந்து விடுமோ? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அபூபக்கரே, நாம் 2 பேர் அல்ல, நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்சன் லா தகஃப் வலா தஹ்சன், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். 3ஆவது நாம் 2 பேர் இல்ல குகைக்குள்ள, நமக்கு உதவி அல்லாஹ் இருக்கிறான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால் இப்படி ஒரு வார்த்தை கேட்டதாக எந்த ஹதீஸிலும் இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான், அல்லாஹ் நம்மோட இருக்கான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் அதற்கு கொடுத்த பரிசு என்ன? சவுர் குகையை பாருங்கள். சவுர் குகையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் குனிஞ்சு எட்டி பார்த்தான்னா, கொஞ்சம் இப்படி உள்ள போய் பார்த்தான்னு வைங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் உள்ள போகணும். உள்ள போய் பார்த்தா ஆள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விடும். அவ்வளவு தூரம் நெருங்கியவனுக்கு கொஞ்சம் எட்டி பார்க்கிற எண்ணத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவ்வளவு தூரம் போயிட்டான், எட்டி பார்க்கிற எண்ணத்தை அல்லாஹ் கொடுக்கல. என்ன? அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை நபிகள் நாயகத்துக்கு இருந்தது. மூசா நபியும் அவருடைய கூட்டத்தாரையும் விரட்டி கொண்டு செல்லுகிற நேரத்தில் மூசா நபி கடலுக்கு முன்னால் போய் நின்று விட்டார்கள். ஃபிரௌனுடைய படை பின்னால் விரட்டி கொண்டு வருகிறது. முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை, நடுவிலே மூசா நபியும் அவருடைய கூட்டத்தார்களும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நமக்கு இப்படி சந்தர்ப்பம் வந்தால் நாம் என்ன செய்வோம்? மூசா நபியுடைய கூட்டத்தார் சொல்கிறார்கள் மூசா நபியை பார்த்து, மூசாவே, அல்லாஹ்வை நம்ப சொன்னீர்களே, உங்களை நம்ப சொன்னீர்களே, உங்களை நம்பினோமே, அல்லாஹ்வை நம்பினோமே, இப்பொழுது என்ன நடந்தது? இன்னால முதுரக்கூன், நாம் அத்தனை பேரும் கடலிலே மூழ்கி சாக வேண்டியதானப்பா, நம்மை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லையப்பா. இப்படி வரும் சில சந்தர்ப்பங்களில் ஈமான் ஆட்டம் காணும்.
அலுத்கமையிலே அடித்து விட்டார்கள், தர்கா டவுனிலே அடித்து விட்டார்கள், மாவனல்லையிலே கடை எரிக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக ஒவ்வொரு ஏரியாவா பிடிச்சிக்கிட்டு வர்றான். இப்படியே வந்துகிட்டு இருந்தா எங்களுடைய சொத்துக்கள் என்னாவது? எங்களை பாதுகாக்க யார்? மூசா நபியுடைய கூட்டத்தார் கேட்டதை போன்று இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்கள் கேட்கிறார்கள். ஆனால் இலங்கை முஸ்லிம்களை வழிநடத்துவதற்கு ஒரு மூசா இன்றைக்கு இலங்கையிலே இல்லை. ஆச்சரியம் என்ன? மூசா நபி சொன்னார்கள், இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்ப சொல்றாரு தெரியுமா? பின்னாடி ஃப்ரௌண்ட படம் நிக்குது. இந்த பக்கம் திரும்பி போனா கண்டிப்பா அவன் கொல்லுவான், இந்த பக்கம் போனா கடல்ல விழுந்து சாகணும், வேற வழியே இல்லை. நமக்கு அப்படியெல்லாம் வழி வந்துச்சா? சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது, கைவிடவில்லை. மியன்மார் மாதிரி இலங்கையை நினைக்க முடியாது யாரும். மியன்மார் மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் தொடர்பில்லை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்தியாவின் ஒரு முக்கியமான ஊடகவியலாளர், பேர் மறந்து விட்டது, அவர் சொல்லுகிறார், இலங்கை முஸ்லிம்களை லேசாக ராஜபக்சேவின் அரசோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களோ லேசாக எதுவும் செய்துவிட முடியாது, இனவாதிகள் லேசாக கை வைத்து விட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? குஜராத்திலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிற நேரத்தில் குஜராத் முஸ்லிம்களுக்கும் சர்வதேசத்திற்கும் தொடர்பில்லை, குஜராத் முஸ்லிம்களுக்கும் டெக்னாலஜிக்கும் தொடர்பில்லை, குஜராத் முஸ்லிம்களுக்கும் ஊடகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இலங்கையிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிற நேரத்தில் இலங்கை முஸ்லிம்கள் அத்தனை வலுவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்கள் கைகளிலே இருக்கிறது, பேஸ்புக் கொண்டு போதும், அதையும் தலைவிச்சுவாங்க. நேற்று கொஞ்சம் அப்படி இப்படி எரராகிக்கிட்டு இருக்குது, அதுக்கு மேலாவது முடிவு வந்துருமோ தெரியல. எது வந்தாலும் இந்த மக்களுடைய செய்திகள் வெளிநாடுகளுக்கு செல்கிறது. முந்த நாள் லண்டனிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது, அதே போன்று பிரான்சிலே ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடாகிறது, எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இலங்கை தூதுவர் ஆலயம் கடந்த திங்கட்கிழமையே சுற்றி வளைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு பகுதியாகவும் இலங்கை அரசு நஷ்டத்தை சந்திக்கிறது. தமிழ்நாட்டிலே இலங்கை அரசுக்கு சாதகமாக இருந்த ஒரே அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும். அதனுடைய ஆதரவையும் தற்பொழுது இழந்து நிற்கதியான நிலையில் இலங்கை அரசு நிற்கிறது. காரணம் இனவாதிகள். இனவாதிகள் நீங்கள் சிவரைக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுங்க, நாங்க மறுக்கல, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். பௌத்த மத குருமார் கண்ணியத்துக்குரியவர்கள், மறுக்கவில்லை. ஆனால் அவர்களில் யார் தவறு செய்தாலும் அதுக்கு நடவடிக்கை எடுங்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் காப்பாற்ற முடியும். மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களை பார்த்து பயப்படாதீர்கள், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். எப்படி வழிகாட்டினான் தெரியுமா? அந்த வழிகாட்டுதல் மூசா நபியுடைய நம்பிக்கைக்கு மட்டுமே உரிய வழிகாட்டுதல். மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக நம்பிய காரணத்தினால் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? யாராவது நினைக்க முடியுமா கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு? மூசா நபியே நினைச்சிருக்க மாட்டாரு. மூசா நபி கூட அல்லாஹ் காப்பாற்றுவான்னு தெரியும், கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு நினைச்சிருக்க மாட்டாரு. கடலை பிளந்து மூசாவே போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் அவளை காப்பாத்திட்டான். என்ன தைரியம், எப்படி ஒரு அருள்! நம்மளை அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானா? மூசா நபிக்கு கிடைத்த அருள் நமக்கு கிடைக்காதா? மூசா நபியை காப்பாற்றிய இறைவன் இலங்கை முஸ்லிம்களை காப்பாற்ற மாட்டானா? காப்பாற்றுவான். இலங்கை தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வகுன் மல்வகுன் யார சொல்லலாம். வகுன் என்றால் என்ன நபிகள் நாயகமே? கராஹத்துல் மவுத், மரணத்தை வெறுப்பதும், வஹுப்பு துன்யா, உலகத்தை ஆசை வைப்பதும். இந்த எண்ணம் மனிதர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டார்கள். நாளைக்கு நம்மளை அடிச்சிருவானோ, நாளண்டைக்கு நமக்கு பிரச்சனை வந்துருமோ, பேருவளையில் 10 பள்ளி அடிச்சிட்டாங்களா, கொஞ்சம் தவறி போனா இங்க வந்து ஜம்மியத்துல் உலமாவோட ஹெட் ஆபீஸ் அடிச்சுட்டான்னா என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நாம வாயை மூடி அப்படியே மௌனமா இருந்துக்கிறோம். அப்படி இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம். இந்த வீட்டுக்குள்ள போ, கதவை மூடு, தாப்பால் போட்டுக்கன்னு சொல்றதை விட நீங்க பேசாம இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த சமூகத்துக்காக ஏன் அவ்வளவு அநியாயம் உங்களுடைய வாய்களிலிருந்து வருகிறது? அன்பின் சகோதரர்களே, இலங்கை நாடு ஜனநாயக நாடு. நாம் வாழ்வது ஆங்கிலேயன் அரசல்ல அடிமையாக இருப்பதற்கு. நாம் வாழ்வது ஜனநாயக நாட்டில். இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமை என்பது அத்தனை பேருக்கும் உள்ளது. எந்த உரிமை மறுக்கப்பட்டாலும் மத சுதந்திரத்தை யாராலும் மறுக்க முடியாது. நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையாக உறுதியாக பின்பற்றுவதற்கு இந்த நாட்டிலே ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு செல்லும் போது அடிப்படையாக அமைத்து விட்டு சென்ற அரச விதி இருக்கிறது. நம்முடைய ஜனநாயகத்தின் மூலமாக நம்மை நாமே பாதுகாக்க முடியும். இந்த ஜனநாயகத்தின் மூலமாக நம்மை நாமே பாதுகாப்பதற்காக அலுத்கமை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் 4 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக எதிர் வருகிற திங்கட்கிழமை சரியாக 1 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பதாக
சுமார் 25,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்களை திரட்ட வேண்டும் என்று ஜமாத் முடிவெடுத்திருக்கிறது. திரட்டி அந்த முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, அதனுடைய முதலாவது கோரிக்கை கலகொடாத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, பொதுபல சேனா உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நான்காவது, அலுத்கமை, பேருவளை, தர்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தென் மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து முஸ்லிம்களுக்கும் சுனாமியில் செய்த கண் துடைப்பு நிவாரணத்தை போன்றல்லாமல் உடனடியாக அவருடைய சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு உடனடி நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற 4 கோரிக்கைகளை முன்வைத்து நாம் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இறைவனுடைய இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக ஜனநாயக முறையில் தான் போராடுகிறோம். முதல்ல உளவுத்துறை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் உளவுத்துறை சார்பாக செய்து கொடுக்கப்பட்டு டிஃபென்ஸ் ஆல போன் பண்றாங்க, போராட்டத்தை நிப்பாட்டுங்க. இந்த வார்த்தையை நீங்க அலுத்கமல பொதுபல சேனாவுக்கு சொல்லியிருக்கணும். நாங்கள் ஒன்றும் யாரையும் தாக்கவில்லை. இதுவரை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் ஒரு தண்ணீர் பாட்டில் கூட ரோட்ல இருக்காது. எங்களுடைய வாலண்டியர்ஸ், எங்களுடைய செயல்பாட்டாளர்கள் அதை கூட தூக்கிட்டு வந்துருவாங்க. அரசே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். எந்த ஒரு பஸ்ஸுக்கும் கல் வீசினது கிடையாது, யாரையும் தாக்குனது கிடையாது, தாக்கவும் மாட்டோம். இதற்கு பிறகும் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. கடந்த காலங்கள் அதற்கு சாட்சி. அதன் அடிப்படையில் முதலாவது ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். இந்த போராட்டத்தில் அனைத்து முஸ்லிம்களும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் அத்தனை பேரும் போராட்ட களத்திற்கு வர வேண்டும். காரணம், உயிரை பாதுகாக்கிற போராட்டம். இதை அசால்ட்டாக நாம நினைச்சோம்னா நாளைக்கு அத்தனை பேரையும் கொள்வோம். அலுத்கமையில் நடந்தது அனுராதபுரத்தில் நடக்கும், கிழக்கிலே நடக்கும், வடக்கிலே நடக்கும், கொழும்பிலே நடக்கும். கடைசியாக முஸ்லிம்களின் ஈரக்கொலையாக இருக்கிற பெட்டாவுல கை வைப்பாங்க. புறக்கோட்டை வர்த்தக நிலையங்களில் கை வைக்கப்படும். அங்கு கை வைக்கப்பட்டால் அனைத்து முஸ்லிம்களும் இன்றைக்கு பேர்வள மக்கள் பகல் சாப்பாடு கேட்டதை போல இலங்கையில் இருக்கிற அனைத்து முஸ்லிம்களும் வெளிநாட்டு முஸ்லிம்களிடம் இரவு சாப்பாடு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே அன்பின் சகோதரர்களே, ஈமானில் ஈரமுள்ள முஸ்லிம்களே, அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். 23ஆம் தேதி திங்கட்கிழமை சரியாக 1 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை ரயில்வே நிலையத்தில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை போராட்டம் ஆரம்பம். போராட்டத்துக்கு பேரே வாழ்வுரிமை போராட்டம். நம்முடைய வாழ்கிற உரிமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. நாமே நம்மை நம்ப வேண்டும். நாங்கள் இதை சர்வதேசத்திற்கு கோரிக்கையாக வைக்கவில்லை, இலங்கை அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இலங்கை அரசு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதனால் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், எஸ்எம்எஸ்களை அனுப்புங்கள், பேஸ்புக்கிலே பரப்புங்கள். எப்படியெல்லாம் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை சரியாக 1 மணிக்கு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு நாம் அத்தனை பேரும் ரயில்வே நிலையத்துக்கு முன்பதாக திரளுகிறோம். அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துகிறோம். அரசுக்கு நம்முடைய செய்திகளை சொல்லுகிறோம். இதன் மூலமாக அரசு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். காரணம், முஸ்லிம்கள் பாதையிலே இறங்கி போராடும் அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் என்பதை அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அத்தனை பேரையும் கலந்து கொண்டு இதிலே சிறப்பித்து இந்த முஸ்லிம்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிற இந்த பணியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்ளும்படி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கேட்டு முடித்துக் கொள்கிறது.